சங்கி போதுங்க. நாட்டில் கலவரம் ஏற்படுத்துவதற்கு ஒரு கும்பல் கூட தேவையில்லை. சங்கி ஒருத்தம் போதும். ஒரே ஒரு சங்கி போதும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் அவங்களால ஏற்படுத்த முடியும். ஏன்னா அவங்களுக்காக பேசுறதுக்கு ஆள் இருக்குல்ல எல்லா இடத்துலையும். சங்கிங்கிறவன் வெறும் சங்கி இல்லைல்ல, ஒரு ஆள் இல்லைல்ல, சிங்கிள் மேன் இல்லைல்ல, அது ஒரு பெரிய நெட்வொர்க்ல, அது ஒரு 100 ஆண்டு கால பின்னணி கொண்ட ஒரு அமைப்பு இல்லை ஆர்எஸ்எஸ். அப்போ அதுல இருந்து ஒருத்தன் இல்லையா? கோட்சேங்கிறவன் ஒருத்தனா? ஒரிசால பாதிரியார உயிரோட கொளுத்தினவன் ஒருத்தனா? இந்த நாட்டில் நடந்த இவ்வளவு பெரிய வன்முறைகளுக்கு காரணமான சங்கிகள்ங்கிறது ஒருத்தன் இல்லையா? அதுக்கு ஒரு பின்னணி இருக்குல்ல. அப்போ மேல போய் தீபம் ஏற்றுவதற்கு 10 பேருக்கு அனுமதி. ஆனால் அந்த 10 பேர் 10 பேரா? அவங்களுக்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இல்லையா? அவங்களுக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அமைப்பு இல்லையா? அப்ப அவங்களை வழிநடத்தக்கூடியவர் என்ன சொல்றாரு? இந்த தர்காவை அகற்றணும்னு சொல்றாரு. அதை ஆதரித்து கைத்தட்டி வரவேற்றின 10 பேர் மேல போறாங்க. அவங்களை அனுமதிச்சா என்ன ஆகும்? ஏற்கனவே அங்க சர்ச்சை இருக்கு, பிரச்சனை இருக்கு, நீண்ட காலமா வழக்கு, நீதிமன்றம்னு இருக்கு, பல முறை நீதிமன்றங்கள் இதை தீர்த்து வைத்திருக்குது, அப்படி டிஸ்பியூட் இல்லாம போயிட்டு இருக்கு.